காட்டுறவன் சோம்பு இப்படி விற்கிறவன் பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் புளி விற்கிறவன் பூண்டு விற்கிறவன் மொத்த பேர் வந்துருந்தான். என்ன எஜமா என்ன சொன்னார் அந்த வேலையை பாருங்கடா. நல்லவனாக இருந்தால் வழிவிட வேண்டும், தீவனாக இருந்தால் அடித்து துரத்த வேண்டும். அவன் செத்த நாய் தோண்டு நீ அவன் செத்து போன நாய் கணக்குனா நீ 4 நாய் நீ உட்காந்துங்கிற. ஆமா நான் என்ன சொல்றேன், நான் 2 மணி நேரம் படிக்கிறேன். கரெக்டா 2 மணி நேரம் தூங்கினாக்கா வந்து எழுப்பிடுறேன். சரி, அதுக்கப்புறம் இப்ப நான் படிக்கிறேன். ஏற்கனவே நான் டாக்டர் போய் வந்துக்கிறேன். எனக்கு ஏற்கனவே வயிற்று வலி சரி நான் படிக்கிறேன். மூக்கலியாடா 32 பல்லுக்குதா. இப்ப நான் படுப்பேன். காட்டு மாரியாத்தா பண்ணா ஒரு மனுஷனை விட்டமே அவ்வளவு நேரம் பூச்சிட்டு இருப்பானு நம்ம தூங்குற மேல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு.
எந்த காலத்துல இருக்கிற சாராயத்துல பைய எடுத்துன்னு 1 மணி நேரம் படுகிறியா? நைட்டு பூரா இருசி மாரி சுத்தி 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 தெரு பூரா வர. யாருன்னா ஒரு ஆள் எவனா புள்ளை பிடிக்கிற வந்துக்கிறான் பழுக்கு பழுக்கு கூடமான்னு பார்த்தோம்னா போக கூட தூங்க மாட்டான். வந்து பை எடுத்து இந்த தெருக்கும் அந்த தெருக்கும் அந்த காடிக்கும் இந்த காடிக்கும் இந்த மாந்தோப்புக்கும் அப்படிதானே தள்ளி உடச்சிட்டேன் நைட்டு அந்த தண்ணி டப்பாவை. கண்ணு தான் தெரியல. உனக்கு லைட் போட சொன்னா போட போறான். எடுத்து வந்து மெரிச்சான் தொண்டை மேலே மெரிச்சிட்டு வந்துட்டான் காலை வச்சு போடுகாலு. நம்பி காலத்துக்கு என் பூஜை மேல போட்டா எதிர் மெரிச்சிட்டு திருநாம பட்டை கழுத்துல ருத்ராஜ கொட்டை கையில கண்ணல கட்டை மேல போனல சட்டை. இவர் சரியான பொட்டையா இருப்பாரு. மூதேவியா இன்னும் ஊர்ல 5 3 9 தம்பி 5 3 எத்தனை அதான்டா 9 பக்கம் உட்காந்துன்னா 9 இடையில 8 அங்க போச்சு. தலையை கல்லு தூக்கி நெருக்கிடுவோம் என் அம்மாவனை. முட்டைய மட்டும்தான் துண்ணுவேன். நாங்க முட்டை போற கோழியே முட்டை துன்றும் இல்ல முற்றும் துறந்தவன் அருவாமணியில அறுத்து வராங்க. எங்க கடிப்பானே தெரியாது. முற்றத்துரு 3 ஆசை மண்ணாசை பெண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பொன்னாசை 3 ஆசை அறமறுத்தவன். சுருக்கமாக சொல்ல போனாங்க யார் தெரியுங்களா? வணக்கத்தோடு செய்கிற பெருமதவன் பிரம்மனுடைய சுதன் நாரத மகாமுனி. இந்த உலகத்தை படிச்சது யாரு? உட்காந்துக்கிற மக்களை இந்த உட்காந்துங்கிற அவங்கள படிச்சது யாரு? எப்படி தந்த அப்பா ரொம்ப வேலைக்காரன். அவரை யார் படிச்சது? எப்படி தந்தை அவர் மன்னகா இருக்கிறார். அவரை யார் படிச்சது? எப்படி தந்தை தாரம் போடுறாரு. அவரை யார் படிச்சது? அவரை படிச்சதும் எப்படி தந்தைதா? இந்த ஊடு பற்றிய ஊடு கொஞ்சம் படிச்சதும் எப்படி தந்தைதா? அப்ப என்ன படிச்சது யாரு? ஒரு சந்தேகம் என்ன? உண்ட படிச்சதும் எப்படி தந்தைதா? எவ்வளவு சைக்கிளமா சொல்றான் பாரு. அவங்க அப்பா என்ன படிச்சாராம். அவங்க அப்பா எங்க அம்மாவோட வர வரைக்கும் எங்க அப்பா உட்காந்து வெங்காயமா வச்சுக்கிட்டு இருப்பான். அங்கே பேரு கோபுரம் முட்டா எங்க ஆத்தா தாங்குவாரா? ஏன் ஓச்சால தருமபுரி கோபுரமா முட்டை போது ஓச்சால சாரப்பாம்பு தந்தையே உன்னை படைக்கவில்லை என்றால் நீ வந்து இந்த சேத நாடகமே நடத்த முடியாது. தனித்தனியாக பெண்ணை பிடித்து போடுங்க பாருங்க. அம்மா அம்மா பேர கலைவாணி அவங்க என்ன உட்காந்துக்கிறாங்க? எப்படி தாய் இது அமர்ந்திருக்கிற நம் நாட்டு மக்கள் ஆமா எல்லோரும் நாங்களும் இருக்காங்க. ஐயா நாக்குல இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு 1க்கு 2க்கு வந்த நாட்டுல நம்முடைய நாவில் இருப்பது சரஸ்வதி. ஆமா அந்த சரஸ்வதியே நம் நாவில் இல்லை என்றால் வாய்ப்பு வந்தே பேச முடியாது. சின்ன சிறு பிள்ளைங்க உங்ககிட்ட தான் சொல்லணுமே. கலைவாணினா கல்விக்கு அதிபதி.
உங்க நாவில தீய பழக்கம் தீய விஷயத்தை பேசவே கூடாது. சின்னதுல நம்ம என்ன பண்றோமோ அதுதான் வருங்காலம் வரைக்கும். அதனால இந்த ஊர்ல நான் சொல்லிட்டு போறேன், சின்ன பசங்க யாரும் வாங்கி தந்து எழுதிட்டு பெரியவங்களா இருந்தாலும் பெருமாள் சொல்ற மாதிரி கம்முன்னு போயிடணும். அப்பா அவன்கிட்ட செல்லை கேட்டு செல்லை கொடுலாம் பார்த்தா செல்லை கூடான்னு கேட்கக்கூடாது. சரிதான்? என்னடா பல்லு அதே பேசி வச்சுக்கிறாமா? நான் வந்து மொம்மால நிக்கணும். ஐயா யாரை பார்க்க போறீங்க? உங்களுடைய எஜமானனை பார்க்க வேண்டும். இவனுங்க